ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் சிபிஎஸ்சி கிளாஸ் 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான சாப்டர் 5.1 கொஸ்டின் நம்பர் 10 பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா கொஸ்டின் ஆன்சரும் நம்ம சேனலில் இருக்குது. தேவைப்படுற ஸ்டூடெண்ட் பார்த்துக்கோங்க. ஃபைண்ட் ஆல் த பாயிண்ட் ஆஃப் டிஸ்கண்டினியூ ஆஃப் எஃப் கேட்டிருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு இதோட எல்லா பாயிண்ட்லேயும் இது கண்டினியூஸான்னு செக் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. கொஸ்டினில் இங்கே கொடுத்துருக்க கொஸ்டினை முதல்ல இங்கே பிரேக்கப் பாயிண்ட் 1 கொடுத்துருக்காங்க. அதாவது 1ன்ற பாயிண்ட்டை விட லெஸ் தென் வேல்யூவா எக்ஸ் இருந்தது அப்படின்னா, அதாவது இந்த பக்கம் இருந்ததுன்னா நம்மளுடைய எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு நம்ம எடுத்துக்க வேண்டிய ஃபங்க்ஷன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 அப்படின்ற ஃபங்க்ஷன் எடுத்துக்கணும். 1 விட பெருசாவோ இல்லை 1ஆவோ இருந்ததுன்னா, அதாவது இந்த பக்கம் இந்த ஃபங்க்ஷனாக இருந்ததுன்னா இங்கே நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு எடுக்க வேண்டிய ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இது எல்லாம் இந்த நம்பர் லைன் ஃபுல்லாக நம்மளோட ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸாக இல்லையான்னு பார்க்கணுன்னா நம்ம ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம். சும்மா ரேண்டமாக லெட் சின்னு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம். லெட் சி பி எ ரியல் நம்பர், ரியல் லைனில் இருக்க ஏதோ ஒரு நம்பர். இந்த சி வந்து இந்த 1ன்ற பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடில் இருந்திருக்கலாம், இல்லை இந்த 1ஆவே இருந்திருக்கலாம், இல்லை இந்த 1 விட பெருசாக கூட இருந்திருக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு கேஸ் 1ல் இந்த சி வந்து இங்கே இருக்கதா எடுத்துக்கலாம். அதாவது என்னோட சி வந்து 1 விட சின்ன நம்பர், ஆக்சுவலாக 1 கிடையாது, 1 விட சின்ன நம்பராக இருந்ததுன்னா என்னோட எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது, 1 விட சின்ன நம்பர் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 1க்கு லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் ரெண்டுத்துக்கும் ஒரே ஃபங்க்ஷன் தான் வரும். அதனால இதுக்கு LHL RHL நம்ம எழுத தேவையில்லை. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 தான் ஃபங்க்ஷன். ஸோ முன்னாடி பின்னாடி ஒரே மாதிரியான ஃபங்க்ஷன் வருது. இது ஒரு பாலினாமியலாக இருக்கிறதுனால சின்ஸ் இட் இஸ் பாலினாமியல் இட் இஸ் கண்டினியூஸ்னு எழுதிட்டா கூட இந்த கேஸ் ஓவர் தான். ஒன்று இப்படி எழுதிடலாம். இல்லைனா எங்கள் ஸ்கூலில் வந்து இப்படி தான் எழுத சொன்னாங்க மேம், லிமிட் எழுத சொன்னாங்கன்னா நீங்கள் எப்படி எழுதணும்னு நான் சொல்கிறேன். ஸோ இதுக்கு வந்து ஒரே ஃபங்க்ஷன் அப்படின்றதுனால லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு சி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸும் எஃப் ஆஃப் சியும் சேமானு பார்க்கணும். இதில் கண்டிப்பாக 1ன்னு சப்ஸ்டியூஷன் போடக்கூடாது. ஏன்னா சி வந்து 1 கிடையாது, 1 விட ஏதோ ஒரு சின்ன நம்பர் அப்படின்றது அதோட அர்த்தம். இப்போ இதில் இந்த லிமிட்டும் இந்த சியும் சேமாக இருக்கான்னு பார்க்குறோம். லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு சி எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு பதிலாக அவங்க கொடுத்துருந்த ஃபங்க்ஷன் என்னது, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. எக்ஸுக்கு பதிலாக சியை சப்ஸ்டியூட் பண்ணோன்னா சி ஸ்கொயர் ப்ளஸ் 1ன்னு வந்துடுது. அடுத்து எஃப் ஆஃப் சியை நம்ம சப்ஸ்டியூஷன் எடுக்கிறோம், இந்த இடத்துல சி போட்டுறோம். அப்போ இங்கே என்ன வரும், சி ஸ்கொயர் ப்ளஸ் 1ன்னு வரும். ரெண்டும் சேமாக வந்துருச்சுல. ஸோ இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கிறதுனால ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் சேமாக வந்துச்சு. ஸோ தேர்ஃபோர் எஃப் இஸ் கண்டினியூஸ். கேஸ் 1ல் இது என்னன்னு கிடச்சிருச்சு, கண்டினியூஸ் அப்படின்னு கிடச்சாச்சு. ஸோ எழுதிட்டோம். ஸோ எஃப் இஸ் கண்டினியூஸ் எப்போனா சி வந்து 1 விட கம்மியாக இருந்ததுன்னா. இப்போ சி வந்து இந்த 1ஆ இருக்குன்னு வச்சுக்கலாம். கேஸ் 2ல் இஃப் அந்த ரியல் நம்பர் வந்து 1ஆ இருக்குன்னா, இப்போ 1க்கு முன்னாடி வேறு ஃபங்க்ஷன் இருக்குது, 1க்கு அப்புறமா வேறு ஃபங்க்ஷன் இருக்குது. அதாவது ரைட் ஹேண்ட் சைட் ஆஃப் 1ம் லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஆஃப் 1ம் வேறு ஃபங்க்ஷனில் இருக்கிறதுனால லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் செக் பண்ணணும், ரைட் ஹேண்ட் சைட் லிமிட்டும் செக் பண்ணணும், ஆன் த பாயிண்ட்டும் செக் பண்ணணும். இது மூணும் சேமாக வந்தால் மட்டும்தான் அந்த 1ன்ற பாயிண்ட்ல இது வந்து ஒரு கண்டினியூ ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ நம்மளுக்கு கொடுத்துருந்த ஃபங்க்ஷனில் இது 1க்கு முன்னாடி வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1ன்றது ஃபங்க்ஷன், 1க்கு பின்னாடி வந்து எக்ஸ் ப்ளஸ் 1ன்றது ஃபங்க்ஷனாக எடுத்துக்கணும். ஸோ முதல்ல நம்ம இதில் LHL அப்ளை பண்ண போகிறோம். LHLனா என்ன தெரியுமா, லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு, இப்போ 1ஓட லெஃப்ட் சைட் நம்பர் அப்படின்னா 1 போட்டு இந்த மேலே ஒரு மைனஸ் போடுங்க. இது ஆக்சுவலாக -1 கிடையாது, 1க்கு முன்னாடி இருக்கிற 1க்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிற ஒரு பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்க ஒரு நம்பர் அப்படின்னு அர்த்தம். இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ இந்த இடத்துல எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு பதிலாக லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு 1 மைனஸாக இருக்குது, அதனால எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு நம்ம என்ன போடணும், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 அப்படின்னு போடணும். இப்போ இதில் வந்து எப்போவுமே வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் லிமிட்டில் உனக்கு என்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் என்னன்னா 1 மைனஸ் ஹெச். இந்த 1க்கு அடுத்து இருக்க நம்பர் யாருன்னா 1 ப்ளஸ் ஹெச்னு எடுக்கணும். இப்போ இந்த இடத்துல 2 கொடுத்துருந்தாங்கன்னா முன்னாடி இருக்கிறது 2 மைனஸ் ஹெச், பின்னாடி இருக்கிறது 2 ப்ளஸ் ஹெச். முன்னாடினா மைனஸ் பண்ணுங்கள், பின்னாடினா ஆட் பண்ணுங்க, அவ்வளோதான். ஸோ இதை தான் நம்ம எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணணும், சப்ஸ்டியூஷன் பண்ணணும். இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த வேல்யூவை தான் நம்ம எடுக்க போகிறோம். அப்போ லிமிட் இந்த எக்ஸுக்கு பதிலாக 1 மைனஸ் ஹெச் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1 அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ இங்கே வந்து ஹெச் இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சுல, அப்போ இங்கே ஹெச் டெண்டிங் டு 0ன்னு போட்டுருங்க. அப்போ இந்த ஹெச்சோட பிளேஸில் என்ன சப்ஸ்டியூட் ஆகிடும், 0 சப்ஸ்டியூட் ஆகிடும். இப்போ 0 சப்ஸ்டியூட் ஆயிடுச்சுன்னா 1 மைனஸ் 0 0 தான், சரி 1 மைனஸ் 0 1 தான். 1 ஸ்கொயர் பண்ணால் 1 ப்ளஸ் 1. ஸோ நம்மளோட வேல்யூ 2ன்னு கிடச்சிருக்கு. இதான் நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைட். இதே மாதிரி இப்போ ரைட் ஹேண்ட் சைட் லிமிட் செக் பண்ணணும்னா நம்ம எப்படி திரும்ப எழுதணும், லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு 1 ப்ளஸ்ன்னு இங்கே போடணும், இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு போடணும். இங்கே 1 மைனஸ்ன்னு போட்டாலும் இங்கே 1 ப்ளஸ்ன்னு போடணும். அதான் 1ஓட ரைட் சைட் நம்பர்னு அர்த்தம். அப்போ லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு 1 ப்ளஸ்ஸாக இருக்கிறதுனால எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு பதிலாக நம்ம என்ன போடணும், எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். எக்ஸுக்கு பதிலாக என்ன போடணும்னா 1 ப்ளஸ் ஹெச்ன்ற சப்ஸ்டியூஷன் வரும். அப்போ லிமிட் 1 ப்ளஸ் ஹெச் ப்ளஸ் 1. இந்த எக்ஸுக்கு பதிலாக 1 ப்ளஸ் ஹெச் வந்தது, இந்த ப்ளஸ் 1 இங்கே அப்படியே வந்திருக்கு. இங்கே ஹெச் வந்துட்டதுனால இங்கே ஹெச் டெண்டிங் டு 0ன்னு போட்டுருங்க. இந்த ஹெச்சுக்கு பதிலாக இங்கே 0 சப்ஸ்டியூட் ஆயிடுச்சுன்னா 1 ப்ளஸ் 1 ஆன்சர் என்னன்னு வருது, 2ன்னு வருது. லெஃப்ட் சைடுக்கும் ரைட் சைடுக்கும் ஒரே ஃபங்க்ஷன் தான் கிடச்சிருக்கு. இப்போ ஆன் த பாயிண்ட்
எஃப் ஆஃப் ஒன்னை சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ இது வந்து ஒன்னா இருக்கும்போது என்ன ஃபங்க்ஷன் எடுக்கணும், இதுவான்றது உங்களோட கொஸ்டின்ல தெரியும் பாருங்க. இதுல பாருங்க, இப்போ இந்த இடத்துல இங்க தானே கோடு இருக்கு. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன்னா இருக்கும்போது எக்ஸ் பிளஸ் ஒன்னு தான் உங்களோட ஃபங்க்ஷன். அப்போ இங்க வந்து ஒன் சப்ஸ்டியூட் பண்ண இதை தான் எடுக்கணும். அப்போ ஒன்னா இருக்கும்போது எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு நம்ம எடுக்க வேண்டிய ஃபங்க்ஷன் எக்ஸ் பிளஸ் ஒன். அப்போ 1 + 1ன்னு வந்துடும், ஆன்சர் 2ன்னு கிடைக்குது. எல்ஹெச்ஓட ஆன்சரும் 2, ஆர்ஹெச்ஓட ஆன்சரும் 2, எஃப் ஆஃப் ஒன்னும் 2, மூணும் சேமா வரதுனால எஃப் இஸ் கண்டினியூஸ் அப்படின்னு எழுதிடலாம். ஸோ இது வந்து ஒரு கண்டினியூஸ் அட் ஒன்னுன்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ கேஸ் 3 பார்க்கலாம். இது இருக்கட்டும். இப்போ கேஸ் 3 பார்க்கலாம். இப்போ சி வந்து ஒன்னா இருக்கும்போது பார்த்தாச்சா. இப்போ என்னோட சி வந்து கிரேட்டர் தென் ஒன்னா இருக்கும்போது ஃபங்க்ஷன் என்னன்னு பார்க்கலாம். கிரேட்டர் தென் ஒன்னா இருக்கவங்க எல்லாருக்கும் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒன் அப்படின்றதான் ஃபங்க்ஷன். இப்போ ஒன்னை விட பெரிய நம்பர்ன்றது இங்க இருக்கும். இவங்களுக்கு முன்னாடி பின்னாடி ரெண்டுமே எக்ஸ் பிளஸ் ஒன் மட்டும் தான் ஃபங்க்ஷன். அதனால இவங்களுக்கு ரைட் சைடு லெஃப்ட் சைடு நம்ம எழுதவே தேவையில்லை. மொரவர் இது ஒரு பாலினாமியல்ன்றதுனால சின்ஸ் இட் இஸ் அ பாலினாமியல் இட் இஸ் கண்டினியூஸ்னு எழுதுனா கூட உங்க சம் கரெக்ட் தான். அப்புறம் லிமிட்ல எழுதணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எப்படி எழுதணும்னு பாருங்க. லிமிட் எக்ஸ்டெண்டிங் இந்த சி எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூவும் எஃப் ஆஃப் சியும் சேம்னு நம்ம எழுதணும். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு பதிலாக நம்ம அப்ளை பண்ண வேண்டியது எக்ஸ் பிளஸ் ஒன், ரெண்டும் சேமாக வருதான்னு பார்த்துலாம். லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு சி எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு பதிலாக எக்ஸ் பிளஸ் ஒன்னு போட்டுட்டு இந்த எக்ஸுக்கு பதிலாக சி சப்ஸ்டியூட் பண்ணால் சி பிளஸ் ஒன். அடுத்து எஃப் ஆஃப் சி ஈக்குவல் இந்த இடத்துல சி போட்டோம்னாலும் இங்கே சி பிளஸ் ஒன் தான் கிடைக்குது. அப்போ இந்த லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ஒரே மாதிரி கிடைச்சிருக்கு. அப்போ இது என்ன ஃபங்க்ஷன் தான், இது ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் தான். ஸோ இது எல்லா கேஸ்லையும் கண்டினியூஸ்னு வர்றதுனால தேர் இஸ் நோ பாயிண்ட் ஆஃப் டிஸ்கண்டினியூட்டி. எஃப் இஸ் அ கண்டினியூஸ் ஃபார் ஆல் த எக்ஸ் பிலாங்ஸ் டு ரியல் நம்பர்னு எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ அதிலே கொஸ்டின் நம்பர் 11 பார்க்கலாம். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் மைனஸ் 3 எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2 இருக்கும்போது எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் 2 இருக்கும்போதுன்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ நம்பர் லைனில் அவங்க கொடுத்துருக்க பிரேக்கப் பாயிண்ட் வந்து 2 வச்சு தான் அவங்க பிரிச்சிருக்காங்க. இப்போ இந்த பாயிண்ட் 2ன்னு எடுத்துட்டு எக்ஸ் வந்து 2 விட சின்ன நம்பராக இருந்தால், அதாவது இந்த பக்கம் 1 0 -1 இந்த மாதிரி வேல்யூவாக இருந்தால் எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு அவங்க எடுக்க போகிற ஃபங்க்ஷன் எக்ஸ் கியூப் மைனஸ் 3 அப்படின்றதையும் 2 விட பெரிய நம்பராக இருந்தால், அதாவது 3 4 5 அந்த மாதிரி நம்பர்ஸாக இருந்துச்சுன்னா அவங்க எடுக்க போகிற ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன்னும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறாங்க. இதுதான் கொடுத்துருக்காங்க. இப்போ இதோட எல்லா பாயிண்ட் ஆஃப் கண்டினியூட்டி டிஸ்கண்டினியூட்டி பாயிண்ட் இருக்கான்னு செக் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா நம்ம முதல்ல சீன்னு ஒரு பாயிண்ட்டை அசியூம் பண்ணிக்கலாம். லெட் சி பி a ரியல் நம்பர். இந்த ரியல் லைனில் சீன்னு ஒரு பாயிண்ட் இருக்குன்னா அந்த பாயிண்ட் எங்கெல்லாம் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னா அந்த சீன்ற பாயிண்ட்டு மேபி 2 விட சின்ன நம்பராக இருக்கலாம், இல்லை 2ஆவே இருக்கலாம், இல்லை 2 விட பெரிய நம்பராக இருக்கலாம். அப்போ அந்த 3 கேஸுமே நம்ம எழுதணும். எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேஸ் 1. ஸோ கேஸ் 1ல சியோட வேல்யூ வந்து 2 விட சின்ன நம்பர்னு எடுத்துக்க போகிறோம். இப்போ சின்னு ஒரு நம்பர் இருக்கு, அந்த நம்பர் நமக்கு என்னன்னு தெரியாது, ஆனால் இந்த 2 விட ஒரு சின்ன நம்பர் இங்கே இருக்கிற எந்த பாயிண்டாக இருந்தாலும் இதான் கண்டிஷன். ஸோ இந்த பாயிண்ட்ல இந்த சீன்ற பாயிண்ட் வந்து கண்டினியூவா இல்லையான்னு பார்க்கணும்னா இங்க பாருங்களேன், 2 விட சின்ன நம்பர் இங்க இருக்குன்னா இதுக்கு லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டுத்துக்கும் இதே ஃபங்க்ஷன் தான் வரும். ஸோ டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் வராதுல்ல. அப்போ நம்ம லெஃப்ட் சைடு ரைட் சைடில் மட்டும்லாம் செக் பண்ண தேவையில்லை. நம்ம என்ன செக் பண்ணா போதும், லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு சி எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூவும் எஃப் ஆஃப் சியோட டைரக்ட் வேல்யூவும் சேமான்னு மட்டும் நம்ம பார்த்தா போதும். இதுல வந்து இந்த சிக்கு பதிலாக 2 நீங்க கண்டிப்பா சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது. ஏன்னா சின்றது 2 கிடையாது, 2க்கு கம்மியா ஏதோ ஒரு நம்பர்னு அர்த்தம். இப்போ இதை முதல்ல கண்டுபிடிக்க போறோம். லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு சி எஃப் ஆஃப் எக்ஸ் பதிலாக இதான் நம்மளோட ஃபங்க்ஷன். இங்கே எழுதிக்கலாம். முதல்ல எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் கியூப் மைனஸ் 3ன்றது தான் ஃபங்க்ஷன். அப்போ இந்த எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு பதிலாக எக்ஸ் கியூப் மைனஸ் 3ன்னு எழுதிக்கலாம். எக்ஸுக்கு பதிலாக இந்த சியை சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா சி கியூப் மைனஸ் 3ன்னு கிடைக்குது. அடுத்து எஃப் ஆஃப் சியை டைரெக்டாக சப்ஸ்டியூஷனில் கண்டுபிடிக்கணும். இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக சி போட்டுடலாம். அப்போ சி கியூப் மைனஸ் 3 தான் வரும். ஸோ சேமாக இது டெஃபினட்டாக சேமாக தான் வரும். ஏன்னா இது ஒரு பாலினாமியல் ஃபங்க்ஷன். இட் இஸ் அ பாலினாமியல் ஃபங்க்ஷன், இட் இஸ் கண்டினியூஸ்னு எழுதுனா கூட என்ன தான் கரெக்ட் தான். ஸோ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடும் இந்த ரைட் ஹேண்ட் சைடும் ஒரே மாதிரி தான் வருது. தேர்ஃபோர் எஃப் இஸ் கண்டினியூஸ்னு கிடைக்குது. எப்போ என்னோட வேல்யூ வந்து 2 விட சின்ன நம்பராக இருக்கும்போது இது கண்டினியூஸ் அப்படின்னு கிடைக்குது. இதே மாதிரி கேஸ் 2 அதே மாதிரி 2 விட பெரிய நம்பர்னு எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ கேஸ் 2ல நம்மளோட சி வந்து கிரேட்டர் தென் 2 விட ஏதோ ஒரு பெரிய நம்பர் 3ஓ 4ஓ 5ஓ இங்கே இருக்குன்னு வச்சுக்கலாம் சின்ற பாயிண்ட்டு. இந்த சிக்கும் முன்னாடியும் பின்னாடியும் ஒரே ஃபங்க்ஷன் தான் இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 அப்படின்ற ஃபங்க்ஷன். அதனால எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எந்த பக்கம் எடுத்தாலும் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 தான். ஸோ இவங்களுக்கும் நம்ம லெஃப்ட் சைடு ரைட் சைடு கண்டுபிடிக்க தேவையில்லை, வெறும் லிமிட்டும் அந்த பாயிண்ட்டும் செக் பண்ணால் போதும். அப்போ லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு சி எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூவும் எஃப் ஆஃப் சியும் சேமாக இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ண போகிறோம். இது செக் பண்ணிடலாம். லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு சின்னு போட்டுக்கோங்க. எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு பதிலாக நம்மளோட கொஸ்டின் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1, எக்ஸுக்கு பதிலாக இந்த சியை சப்ஸ்டியூட் பண்ணால் சி ஸ்கொயர் பிளஸ் 1ன்னு கிடைக்குது. இங்கே அதே மாதிரி எஃப் ஆஃப் சி சப்ஸ்டியூட் பண்ணுறோம்.
இந்த இடத்துல சி போட்டிங்கன்னா இங்கே சி ஸ்கொயர் ப்ளஸ் 1 ரெண்டும் ஒரே மாதிரி தான் வருது பாருங்க, ரெண்டு பேருமே ஈக்குவலாக இருக்காங்க. அப்போ இது வந்து டெஃபினட்டாக கண்டினியூஸ் தான். ஸோ எஃப் இஸ் கண்டினியூஸ் கண்டுபிடிச்சாச்சு. நம்ம எங்கள் ஸ்கூலில் இப்படிலாம் எழுத சொல்லலை. சின்ஸ் இட் இஸ் அ பாலினாமியல் இட் இஸ் கண்டினியூஸ்னு எழுத சொன்னாங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் எழுதிக்கலாம், எந்த மிஸ்டேக்குமே கிடையாது. இப்போ சி ஈக்குவல் டு 2ல பார்க்க போகிறோம். இப்போ சி ஈக்குவல் டு 2வாக இருக்கும்போது 2க்கு முன்னாடி வேறு ஃபங்க்ஷன் இருக்குது, பின்னாடி வேறு ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா? அப்போ அவங்களுக்கு தான் நம்ம லெஃப்ட் சைடு லிமிட் ரைட் சைடு லிமிட் மூணுமே எழுதி பார்க்கணும். இது எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். ஸோ சி இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்ற பாயிண்ட்டை நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இவங்களுக்கு முன்னாடியும் பின்னாடி வேறு வேறு ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால லெஃப்ட் ஹேண்ட் சைடு லிமிட் செக் பண்ணணும், ரைட் ஹேண்ட் சைடு லிமிட் செக் பண்ணணும், எஃப் ஆஃப் 2 பார்க்கணும். மூணுமே சேமாக இருந்தால் மட்டும்தான் இதை நம்ம கண்டினியூஸ்னு சொல்ல முடியும். முதல்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடு லிமிட் செக் பண்ண போகிறோம். நம்ம எப்படி திரும்ப எழுதுறோம்? லெஃப்ட் ஹேண்ட் சைடு லிமிட் எழுதுறதா இருந்தால் லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு 2க்கு லெஃப்ட் சைடில், அதனால இந்த இடத்துல 2 மைனஸ்ன்னு போட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு நீங்கள் போடணும். போட்டாச்சா? அடுத்த லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு 2 மைனஸ்னா 2க்கு லெஃப்ட் சைடில் இருக்கவங்களோட ஃபங்க்ஷன் என்னது? எக்ஸ் கியூப் மைனஸ் 3. இப்போ எக்ஸ் கியூப் மைனஸ் 3 நிறைய ஸ்கூலில் எப்படி சொல்லி கொடுக்குறாங்கன்னா, இந்த எக்ஸோட பிளேஸில் இந்த 2 கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க, இந்த மைனஸை நம்ம விட்டுலாம். ஏன்னா இந்த மைனஸ் வந்து ஒரு ஜஸ்ட் ரெப்ரசன்டேஷன் தான். இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த 2வை சப்ஸ்டியூட் பண்ணிருங்க அப்படி கூட சொல்லி கொடுக்குறாங்க. அது எந்த தப்பும் கிடையாது, அது கரெக்ட் தான். ஆனால் நமக்கு பெரிய பெரிய கொஸ்டின் ட்ரிக்னாமெட்ரி பேஸ்டில் எக்ஸாமில் வரும்ல, அதெல்லாம் நமக்கு அந்த ஹெச் போடாமல் வராது வேல்யூ. அதனால தான் இந்த குட்டி சம் போடும்போதே வந்து ஹெச் அப்ளை பண்ணி கற்றுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இது லெஃப்ட் சைட்லாம் எப்படி திரும்ப யோசிங்க. 2க்கு முன்னாடி இருக்க ஒரு பாயிண்ட்டை நம்ம எடுக்கிறோம், நெய்பர் பாயிண்ட், பக்கத்தில் இருக்க பாயிண்ட். அப்போ 2 விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும்ல, அதனால 2 மைனஸ் ஹெச்ன்னு போடணும். அப்போ எக்ஸுக்கு பதிலாக நம்ம அப்ளை பண்ண வேண்டியது 2 மைனஸ் ஹெச், ஹெச் டெண்டிங் டு 0. ஹெச் வந்து 0க்கு ஈக்குவலண்டான ஒரு சின்ன நம்பர், ரொம்ப ரொம்ப சின்ன நம்பர்னு அர்த்தம். அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடுக்கு அப்ளை பண்ணும்போது 2 பிளஸ் ஹெச் அப்படின்னு நம்ம எக்ஸுக்கான வேல்யூவை போடணும். இங்கேயும் ஹெச்சோட வேல்யூ டெண்டிங் டு 0 தான். அதாவது 2க்கு பக்கத்தில் இருக்க நம்பர் வந்து 3 கிடையாது, 2.00001ன்ற மாதிரி அர்த்தம். ஸோ 0க்கு ஈக்குவலண்டான ரொம்ப சின்ன நம்பரை ஆட் பண்ணி தான் இந்த நெய்பர்ஹுட் வேல்யூ எடுக்கணும். அதுதான் அதோட மீனிங். இப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன அப்ளை பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா, லிமிட் இது லெஃப்ட் சைடுன்றதுனால 2 மைனஸ் ஹெச்ன்னு போட்டு இங்கே கியூப் போட்டுக்கலாம், இங்கே மைனஸ் 3ன்னு இருக்கு. ஹெச்சை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டதுனால இங்கே ஹெச்சோட பிளேஸில் என்ன போட்டுக்கலாம்? 0ன்னு போட்டுக்கலாம். இப்போ ஹெச்சோட பிளேஸில் 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அப்போ 2 மைனஸ் 0 த ஹோல் கியூப் மைனஸ் 3ன்னு வந்துடும். ஸோ 2 மைனஸ் 0னா 2 தான். அப்போ 8, 2வை கியூப் பண்ணால் 8 வந்துடும். 8 மைனஸ் 3யோட வேல்யூ என்னது? 5ன்னு கிடைக்குது. இப்போ இதே மாதிரி ஆர்ஹெச்எல் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் செக் பண்ண போகிறோம். லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்னா லிமிட் எக்ஸ்டெண்டிங் டூன்னு போட்டு 2க்கு மேலே இப்படி ப்ளஸ் சைன் போட்டு எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு போடுங்க. அதாவது 2வோட ரைட் சைடு வேல்யூன்னு அர்த்தம். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸோட ஃபங்க்ஷன் என்னது? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. அப்போ லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு 2 ப்ளஸ்ஸாக இருக்கிறதுனால நான் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 அப்படின்னு எழுத போகிறேன். அப்போ எக்ஸுக்கு நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்னா 2வோட ரைட் சைடு வேல்யூ இல்லையா, அதனால நம்ம 2 பிளஸ் ஹெச் அப்படின்னு போடணும். இங்கே ஸ்கொயர் இருக்கு, ஒரு ப்ளஸ் 1 இருக்கு. இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த 2 பிளஸ் ஹெச்சை போட்டாச்சு. ஹெச் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம்ல, அப்போ இங்கே ஹெச் டெண்டிங் டு 0ன்னு போட்டுடலாம். ஹெச்சுக்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா 2 பிளஸ் 0 ஸ்கொயர் பிளஸ் 1ன்னு வந்துடும். 2 பிளஸ் 0 வந்து 2 தானே, அப்போ 2 ஸ்கொயர்னா 4. 4 பிளஸ் 1 நம்மளோட வேல்யூ என்ன? 5. அப்போ இங்கேயே 5 தான் கிடைச்சிருக்கு, இங்கேயும் 5 தான் கிடைச்சிருக்கு. அப்போ லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ஒரே மாதிரி வருது. இப்போ ஆன் த பாயிண்ட் செக் பண்ணிக்கலாம். எஃப் ஆஃப் 2 என்னன்னு பார்க்கலாம். எஃப் ஆஃப் 2 எங்கே இருக்குன்னு கொஸ்டினில் போய் பாருங்க. இங்கே பாருங்க, 2க்கு ஈக்குவல் எங்கே கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. 2 ஈக்குவலாக இருக்கும்போது இந்த ஃபங்க்ஷன் தான் எடுத்துக்கும், அதாவது எக்ஸ் கியூப் மைனஸ் 3 தான் எடுத்துக்கும். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸுக்கு நம்ம எடுக்க வேண்டியது எக்ஸ் கியூப் மைனஸ் 3. எக்ஸுக்கு பதிலாக 2 கொடுத்துருக்காங்க, 2 கியூப் மைனஸ் 3ன்னு எழுதிக்கலாம். 2வை கியூப் பண்ணால் 8 மைனஸ் 3, அப்போ 5ன்னு கிடைக்குது. அப்போ எல்ஹெச்எலோட ஆன்சரும் 5 தான், ஆர்ஹெச்எலோட ஆன்சரும் 5 தான். அது மட்டும் இல்லாமல் எஃப் ஆஃப் 2வும் 5 தான் கிடைக்குது. மூணுமே சேமாக வரதுனால இட் இஸ் கண்டினியூஸ் அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு எழுதிட முடியும் நம்மளால. ஸோ எஃப் இஸ் கண்டினியூஸ் அட் ஆல் த பாயிண்ட்ஸ் அப்படின்னு எழுதிருங்க. இதில் வந்து தேர் இஸ் நோ பாயிண்ட் ஆஃப் டிஸ்கண்டினியூட்டி அப்படி கூட நம்ம எழுதலாம். இதில் டிஸ்கண்டினியூஸ் பாயிண்டே இல்லை அப்படின்றது கூட நம்ம மென்ஷன் பண்ணலாம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.